மாலை வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்பியக பொருள் அப்படின்ற நூலை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நான் இதில் உங்களுக்கு மார்க் பண்ணி தரப்போறேன் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எழுதலான்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதனை எழுதியவர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் இது இவர் அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி 80 நாள் இதில் முடிகிறது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸாக முடியாது. ஸோ இங்கே 80 நாள் அப்படின்றத விட்டுட்டு இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறமா ஃபோர்த்து பாயிண்ட்டு இதுலேருந்து இது வரைக்கும் இது நீங்கள் ஃபோர்த் பாயிண்ட் தனியாகவும் போட்டு எழுதிக்கலாம், இல்லை இது கூட சேர்த்தும் கூட எழுதிக்கலாம். இப்போ ஃபிஃப்த்து பாயிண்ட்டு இதுலேருந்து இது இருக்கும். இதுதான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி வரும். முன்னுரைன்னு போட்டு எழுதாதீங்க, ஆசிரியரின் குறிப்பு அந்த மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அப்புறமா நூலின் அமைப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு இதில் ஸ்டார்ட் ஆகி இங்கே இருக்குது. அப்புறமா இதில் அந்த வகைகள் இலக்கிய வகைகள் கொடுத்துருக்காங்க. உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா அதை எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை எழுத வேண்டாம், இது வரைக்குமே எழுதிக்கலாம். இது ஆக்சுவலி உங்களுக்கு கம்மியான பாயிண்ட்ஸ் தான் வரும். ஆனால் நீங்கள் இந்த இயல் இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணாமல் வெறும் 5 இயல் அந்த மாதிரி கூட